வணக்கம் உறவுகளே, மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், அதுபோல் நீங்களும் நல்ல சுகமாக இருக்கணும் என்று இறைவனை கேட்டுக்கொண்டு இன்றைக்கி நாங்கள் எந்த இடம் பார்க்க போகிறோம்னு சொன்னால் நுவரெலியாவில் இருக்கிற தாவரவியல் பூங்கா, அதாவது ஹக்கல தாவரவியல் பூங்கா தான் பார்க்க போகிறோம். இது இலங்கை அரசாங்கத்தால், அதாவது அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படுகிற பூங்கா. இதுக்குள்ளே நாங்கள் உள்ளே சென்று பார்க்க வேணும்னு சொன்னால் கட்டாயம் நுழைவுச்சுட்டு, அதாவது டிக்கெட் எடுத்து தான் போகணும். இதில் இருக்கிறது தான் டிக்கெட் கவுண்டர் வாங்குவோம். பெரிய ஆக்களுக்கு, இலங்கையில் உள்ள பெரிய ஆக்களுக்கு டிக்கெட் 200 ரூபாயும், சின்ன பிள்ளைகளுக்கு 20 ரூபாயாகவும் இருக்குது. வெளிநாட்டில் இருந்து அதாவது டூரிஸ்ட்டுக்கு வேறு காசு. சரிதானே? அது சரியான தொகையை நான் பார்த்துக்கொள்ள. அப்போ என்ன செய்யுங்க, வாங்க, நாங்கள் தொடர்ந்து போய் உள்ளுக்கு காணொலியை முழுமையாக பார்ப்போம். உண்மையில் ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்குமென்னு நம்புகிறேன். வாங்க தொடர்ந்து போய் பார்ப்போம். அதுக்கு முதல்ல எங்களோட சேனலுக்கு இப்போ தான் முதல் வாரீங்கன்னா என்ன செய்யுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட ஆதரவை தாங்க. இது போல் பல காணொலிகளை தொடர்ந்து பார்க்கலாம். உண்மையில் பாருங்கள், என்ன அழகாக இருக்குது, இயற்கையாக இருக்குது. அதுவும் நுவரெலியாவில் இந்த அதாவது இந்த பூங்கா அமைஞ்சிருக்கிறன்றது இதுக்கு இன்னும் சிறப்பான ஒரு முடியும். உண்மையிலே ஒரு குழுகுழுவென்ற ஒரு சூழல், அதாவது வெதர்ன்னு சொல்லுவோம், என்ன காலநிலை இருக்கும். அதோடு இதை போய் பார்க்குறேன்னு சொன்னால் அது வேறு லெவல் சந்தோஷம். அதுக்கு ஈடனே எதுவும் இல்லை. பாருங்க, உங்களோட 2 சுட்டி பயல்களும், அதாவது மழையும் சாதுவா தூருது, தலைக்கு அடிஞ்சு கொண்டு போயினோம். தொப்பி டிஷர்ட் போட்டுக்கொண்டு போயினோம். வாங்க, நாங்கள் தொடர்ந்து போய் காணொலியை பார்ப்போம். உண்மையில் ஒவ்வொரு இடங்களும் பார்க்க ரசிக்க உண்மையில் மிக சிறப்பாக இருக்குது. உங்களுக்கும் தொடர்ந்து முழுமையாக காட்டுறோம். வாங்க, ஒன்றையும் தவற விடாமல் ஃபுல்லாகவே பாருங்க. சரியா? குளிர் தாங்க முடியவில்லை, ஸ்வீட்டர் கட்டாயம் கொண்டு வருவோம். பசுக்க விட்டுட்டு வந்துட்டேன். இதான் மூலிகை தோட்டம். இதெல்லாம் நிற்குது. என்ன அது, என்ன பேர் அது? இல்லை, அந்த கரையில் நிற்குது. யாழ்ப்பாணத்தில் கூட நிற்கும். பாவட்டை பார்த்தீங்களா? அருமையான நீர்வீழ்ச்சி அக்கலை பாக்கில பாருங்க, அழகாக இருக்கிறது, அருமையாக இருக்கிறது.
பிடிக்கணும் பிடிக்கணும். சர்வி கவனம்.